சம்பந்தம் இல்லாத அல்லது அவருடைய வயது மூப்பு காரணம் செல்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைகின்றது, ஒற்றுமை என்ற அடிப்படையே இல்லாமல் செல்கின்றது. இன்று கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாகுமானால் அதற்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய தலைவர் யார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம். ஏன் சம்பந்தனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை பொது தரப்பில் இருந்து சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு திருகோணமலையில் பிரபலமாக கொண்டு வராங்க, உங்களோட மலையில திருகோணமலையில் சம்பந்தனுக்கு சிலை வைப்பது ஒரு ஏற்புடைய ஒன்று. எனக்கு வயது போய்விட்டது, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், இன்னொருவரை கொண்டு வருவோம் என்று சொல்கிற போது அவரை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பார்கள். அந்த 4 பேர் சொல்வார்கள், ஐயா நீங்கள் தான் வரணும், நீங்கள் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, நீங்கள் வராட்டி ஒன்று நடக்காது. சம்பந்தனுக்கு பின்னால் அதனை விட மிகப்பெரிய ஒரு பிம்பம் தாங்கிய தலைவர்கள் யாரும் கிடையாது. இன்று இருக்கின்றவர்கள் யாரும் சம்பந்தன் போன்று இந்தியாவுடனோ அல்லது சர்வதேசத்தின் நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவராக என்று கேட்டால் அவருடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செய்வதற்கு அவர்களுடைய கட்சி தரப்புக்கு நேரம் இல்லை அல்லது ஞாபகம் இல்லை என்கின்ற நிலையில் அவருக்கு சிலை வைப்பது என்பது என்ன அரசியல் காரணத்துக்காக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதை தாண்டி ஒரு முடிவை அவர் எடுத்து அதன் மூலம் சாதித்திருக்க முடியும் என்று கூறுகின்ற தரப்புகள் அனைவருடைய கருத்துக்களையும் பார்த்தால் ஒரு அனுமானமே தவிர ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை 2 முறை வழங்கினார்கள் இல்லையா? அந்த இடத்தில் ஆக குறைந்தது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக, காணி விடுவிப்பு தொடர்பாக சில விடயங்களை முன்வைத்திருக்கலாம் இல்லையா என்பதுதான் நியாயமான கோரிக்கை. தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற அனைவருடைய நிலைப்பாட்டிலும் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கும். எல்லோருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதா? இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்று எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் நினைக்கின்றார்களா என்றால் அந்த இடத்தில் நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியை கேட்டாலும் அவர்களுடைய கருத்தில் ஒரு இரட்டை நிலைமை இருக்குது. சம்பந்தன் அதில் தெளிவான நிலைப்பாட்டை சொன்னார். அதுதான் அவர் விமர்சனத்துக்குரியதற்கு மிக பிரதானமான காரணம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம், இது ஐபிசி தமிழின் ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இன்றைய நாளும் சமகால அரசியல் நிறுவனங்களிலே பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்ணா. வணக்கம். வணக்கம் பிரியா. குறிப்பாக இப்போதைய சூழல் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பதற்றமான ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜவரோதயம் சம்பந்தன் இலங்கையினுடைய முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர், தமிழரசு கட்சியினுடைய தலைவர், இப்படி பல பாகங்களை வகித்திருக்கக்கூடிய ஒருவர், திருகோணமலை மாவட்டத்தை மிக நீண்ட காலமாக பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்கக்கூடிய ஒருவர் தான் அமரர் ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள். திருகோணமலையினுடைய ஒரு மூத்த அரசியல்வாதி அல்லது ஈழத்தமிழ் இனத்தை 2009 யுத்த மௌனத்திற்கு பின்பதாக ஈழத்தமிழ் இனத்தை அரசியல் ரீதியாக வழிநடத்திய ஒருவர். இப்படியெல்லாம் பல பாத்திரங்கள், பல பெயர்கள் அவருக்கு சொல்லப்படுகிறது. இப்போது திருவாளர் சம்பந்தன் அவர்களுக்கு ஞாபகார்த்தமான ஒரு சிலை அமைப்பது தொடர்பான பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. திருகோணமலை மாநகர சபையினுடைய ஒரு கூட்டத்திலே திரு அமரர் சம்பந்தன் அவர்களுக்கு சிலை அமைப்பது தொடர்பான ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் சமூக ஊடகங்களிலும் சரி, சமூக மட்டத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் சம்பந்தனுக்கு சிலை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை பொது தரப்பில் இருந்து சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இலங்கையிலே தமிழர் தரப்பில் இருந்து 2 பேர் தான் இலங்கையினுடைய நாடாளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவராக இருந்திருக்கக்கூடியவர்கள். ஒன்று அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம், 2வது ராஜவரோதயம் சம்பந்தன் அவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய இனத்தை அரசியல் ரீதியாக வழிநடத்துவது, தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் விடிவுக்காக செயற்படுவது, இந்த விடயங்களை தமிழ் மக்கள் எதிர்பார்த்தார்கள். குறிப்பாக விடுதலை புலிகளுடைய மௌனத்தின் பின்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் நகர்வுகளின் மூலமாக ஈழத்தமிழினத்திற்கான அரசியல் தீர்வுகள் கிடைக்கும் என்று நம்பியிருந்தவர்களுக்கு ஒவ்வொரு தீபாவளியை நோக்கி காத்திருக்க செய்தவர் திரு அமரர் சம்பந்தன் அவர்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய இறுதி காலம் வரை அடுத்த தீபாவளிக்கு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்களிடம் விதைத்திருக்கக்கூடியவர். ஆனால் அதற்கான சரியான வகிபாவங்களை இவர் செய்தாரா, சரியான முயற்சிகளை செய்தாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உண்மையில் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க அந்த ஆட்சி கால பகுதியில் இவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக ஒரு பதவி பெறப்பட்டது. ஆனால் அந்த ஆட்சியினுடைய உத்தியோகபூர்வமற்ற பங்காளர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மைத்திரியினுடைய அந்த அரசு கவிழப் போகிறது என்கிற போது 2 தடவை நிபந்தனையற்ற ஆதரவுகளை வழங்குகின்ற முடிவை எடுத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். உண்மையில் ஒரு தேவையுடைய ஒரு இனமாக மிகப்பெரிய தேவைகள் இருந்தது. வடக்கு கிழக்கிலே காணி விடுவிப்பு, இராணுவ வெளியேற்றம்,
தமிழ் மக்களுக்கான அரசியல் தேர்வு, ஜாப்பு விவகாரம் இப்படி நிறைய இருந்தது. ஆட்சி முடியும் வரை ஒரு ஜாப்பை எழுதுவதாக பாசாங்கு செய்துவிட்டு அதனையும் கடத்திவிட்டு போனவர்கள் இவர்கள். இவர்களுடைய காலப்பகுதியில் தான் திருகோணமலையினுடைய கன்சைட் வதை முகாம் தொடர்பான விடயங்களை சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான ஆணைக்குழு வெளிப்படுத்தியது. அப்போது நடந்திருக்கக்கூடிய அந்த கொடூரங்கள் தொடர்பாக கூட வாய் திறக்க முடியாதவர்களாக இலங்கையினுடைய மைத்திரி ரணில் அரசுக்கு 2 தடவை நிபந்தனையற்ற ஆதரவுகளை கொடுத்து ஒரு அரசியல் கூட்டினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடியவர், மிக நீண்ட கால அரசியல் அனுபவம் பெற்ற ஒருவர் என்று சொல்லப்பட்ட, அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களால் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்ட, அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்பட்ட சம்பந்தனால் இம்மியளவும் ஈழத்தமிழினத்திற்கு பிரயோசனம் இல்லை என்பது இவர்களுடைய வாதம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கிறதை விட நீங்கள் ஒரு திருகோணமலையில் புறப்படமாக கொண்டு வராங்க. உங்களோட மனநிலையில் திருகோணமலையில் சம்பந்தனுக்கு சிலை வைப்பது ஒரு ஏற்புடைய ஒன்றா? ஏன்னா திருகோணமலை மக்களுடைய விருப்பம் என்பது எப்படிப்பட்ட ஒன்றா? நிச்சயமாக திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் திருகோணமலையிலேயே திருவாளர் அமரர் சம்பந்தன் அவர்கள், திருவாளர் என்று சொல்லி பழகி போய்விட்டது, அமரர் சம்பந்தன் அவர்கள் குறிப்பாக திருகோணமலையில் இருந்ததை விட அவர் கொழும்பில் இருந்தது தான் அதிகம் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தங்களுடைய மாவட்ட பிரதிநிதியை சந்திக்க முடியாத நிலைமையில் மக்கள் இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு அதிகமாக திருகோணமலைக்கு வராத சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் சம்பந்தன் அவர்களுக்கு ஏன் சிலை வைக்க வேண்டும் என்பது திருகோணமலை மக்களுடைய கேள்வி. திருகோணமலைக்கான அரசியல் ரீதியான தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த தமிழினத்திற்குமான அரசியல் ரீதியான இந்த முடிவுகளும் பெறப்படவில்லை. அதே போல் திருகோணமலையிலே அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இதுவரை செய்யப்படவில்லை. ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய பிராந்தியங்களில் பேர் சொல்லுகின்ற அளவுக்கு சில விடயங்களை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பதுளைக்கு போனீர்களாக இருந்தால் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவினுடைய ஒரு பரிசாக வைத்தியசாலை இருக்கிறது. புலனர்வையிலே மைத்ரிபால ஸ்ரீசேன ஒரு வைத்தியசாலை அமைத்திருக்கிறார். ஹம்பாந்தோட்டையிலே மஹிந்த ராஜபக்ச தரப்பு விமான நிலையம், துறைமுகம் என்று வந்திருக்கிறார்கள். இந்த சம்பந்தனம் 2015 தொடக்கம் 19 வரையான காலப்பகுதியில் நிழல் அரசாங்கத்தினுடைய கைகுலுக்கிய உறவாளிகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், நாட்டிலே பிரதமருக்கு அடுத்த செல்வாக்குடைய ஒரு பதவி, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி வருகிற போது எந்த ஒரு விடயத்தையுமே செய்யவில்லை. இந்த விடயங்கள் தொடர்பிலே எதாட்சியாதிகாரமாக நடந்து கொண்டார்கள். தமிழ் மக்களுடைய தேர்வு தொடர்பாக அல்லது தமிழ் மக்கள் சார்பிலே பேச போகின்றவர்களோடு கடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக, அல்லது ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் தொடர்பான தவறான முன்மொழிவுகளை முன்வைத்தவராக ஸ்ரீலங்காவினுடைய நாடாளுமன்றத்திலே விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டது நல்ல விடயம் என்ற மாதிரியான பேச்சினை திருவாளர் சம்பந்தன் பேசினார் என்கின்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விடுதலை புலிகள் அளிக்கப்பட்டதால் தான் நான் திருவண்ணாமலைக்கு போய் வருகிறேன் என்று சம்பந்தர் சொன்ன விடயம் இருக்கிறது. இப்படி தமிழர்களுடைய தேசிய போராட்டத்தை ஒரு பக்கமாக நியாயமற்ற முறையில் விமர்சித்தார் என்ற ஒரு அறச்சீட்டம் திருவண்ணாமலையில் இருக்கிறது. திருவண்ணாமலை மக்களுக்கு அமரர் சம்பந்தன் அவர்கள் தன்னுடைய இறுதிக்காலம் வரை எந்த விதமான சொல்லிக்கொள்ளுகின்ற அளவுக்கும் இருக்கவில்லை. ஆக பன்னெடுங்காலமாக திருகோணமலை மக்களுடைய பிரதிநிதியாக அவர் இருந்தார் என்பதை தவிர வேறு எதுவும் சாத்தியமாக்கப்படவில்லை என்பதுதான் அந்த மக்களுடைய வாதம். ஆக மக்கள் அவரை விரும்பி இருக்கின்றார்கள், மக்கள் பிரதிநிதியாக தொடர்ந்து தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஒரு விடயம் இருக்கிறது, குறிப்பாக திருகோணமலை போன்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக அந்த ஆசனம் கிடைக்கவில்லை என்று சொன்னார். அங்கு தமிழ் பிரதிநிதியே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2 முஸ்லீம் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள், சிங்கள தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இப்படி திருவாளர் சம்பந்தன் அவர்கள் கட்சியினுடைய வாக்கம் தனக்கான வாக்குகளை வைத்து அவர் இறுதி வரை பாராளுமன்றத்திலே பிரதிநிதியாக வந்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் சில வேளைகளில் சம்பந்தன் அவர்கள் இந்த பதவியில் எனக்கு வயது போய்விட்டது, நான் ஒதுங்கிக் கொள்கிறேன், இன்னொருவரை கொண்டு வருவோம் என்று சொல்லுகிற போது அவரை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பார்கள். அந்த 4 பேர் சொல்வார்கள், ஐயா நீங்கள் தான் வரணும், நீங்கள் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை, நீங்கள் வராட்டி ஒன்றும் நடக்காது. உடனே ஐயாவும் அடுத்த இப்போது அதுவும் திரு சம்பந்தன் அவர்களுடைய ஒரு பிரேரணையாக கனடாவினுடைய தமிழரசு கட்சியினுடைய ஒரு கிளை தலைவராக, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்தவர், திருகோணமலை நலம்புரி சங்கத்தை இயக்கி கொண்டிருந்தவர் குகதாசன் அவர்கள். ஆரம்ப காலங்களில் ஒரு காந்திய போராளி, அந்த பழக்கத்தின் அடிப்படையில் என்னவோ தெரியாது, தன்னுடைய ஒரு இணைப்பாளராக, இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் வரை இவருடைய கிழக்கு மாகாணத்திற்கான இணைப்பாளராக, எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் வரை தன்னுடைய இணைப்பாளராக வைத்திருந்தவர் குகதாசன் அவர்களை, அதன் பின்பதாக தன்னுடைய இடத்திற்கு அவர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை கொண்டு வந்தாரோ தெரியாது. ஆனால் இறுதி காலத்தில் குகதாசனுக்கும் சம்பந்தனுக்கும் இடையிலான முரண்பாடுகள் இருந்திருந்தது. ஆனால் சம்பந்தன் ஒரு சட்டத்திறனியாக திருவண்ணாமலையில் அறியப்பட்டவர், தந்தை செல்வநாயகத்தினால் தமிழரசு கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டவர். அதன் பின்னர்
அது விடுதலை கூட்டணியாக இருக்கலாம், அதன் பின்னர் நீலந்திரி செல்லத்தினுடைய அரசியல் ஜாப்பு விவகாரத்தில் அவருடைய பங்காக இருக்கலாம், தமிழீழ விடுதலை புலிகளுடனான எதிர் நிலையாக இருக்கலாம், அதன் பின்னர் விடுதலை புலிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராகவும் அவர் இருந்திருக்கின்றார். அதன் பின்னரான காலங்களில் தமிழ் மக்களுடைய விடயம் சார்ந்து சர்வதேச சமூகம் ஒரு அவதானம் மிக்க அல்லது ஒரு மதிப்புமிக்க தலைவராக யாரை பார்த்திருக்கிறது என்றால் சம்பந்தனை தான் பார்த்திருக்கின்றது. சம்பந்தனுக்கு பின்னாலோ முன்னால் இருந்திருக்கின்றார்கள். சம்பந்தனுக்கு பின்னால் அதனை விட மிகப்பெரிய ஒரு பிம்பந்தாங்கிய தலைவர்கள் யாரும் கிடையாது. இன்று இருக்கின்றவர்கள் யாரும் சம்பந்தன் போன்று இந்தியாவுடனோ அல்லது சர்வதேசத்தின் நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவரா என்று கேட்டால் கிடையாது. அதே நேரம் தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு கொண்டவராகவும் சம்பந்தன் இருக்கின்றார். தமிழ் தேசியம் சார்ந்த நிலைப்பாட்டில் அவருக்கு சில வித்தியாசமான போக்குகள் இருந்திருக்கலாம். அதனை எல்லாம் கடந்து இவ்வளவு ஆளுமை மிக்க ஒரு நபருக்காக திருகோணமலையில் சிலை வைப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தவறாக பார்க்கவில்லை. சம்பந்தனுக்கு சிலை வைப்பதாக இருந்தால் வைக்கலாம். ஆனால் அந்த சிலை வைப்பது விட அந்த மாநகர சபைக்கோ அந்த பிரதேச சபைகளுக்கோ இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி மக்களுக்கு செய்ய வேண்டிய புற சேவைகளை முழுமையாக செய்ய வேண்டும். அதனை கடந்து சிலை வைப்பதனால் எந்த விதமான ஒரு தப்பான விடயங்களும் நடக்கப் போவதில்லை. நிச்சயமாக பிரஷ்னு, சிலை வைப்பது அவர்களுடைய சொந்த கட்சியினுடைய முடிவு. எங்களுடைய தலைவர் இவருக்கு சிலை வைப்போம் என்று சொல்லி அண்மையில் மாவை சீனாதி ராஜாவுக்கு யாழ்ப்பாணத்தில் சிலை வைத்திருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த விடயத்தை உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமரர் சம்பந்தன் அவர்கள் காலமாகி விடுகிறார். 1வது ஆண்டு நினைவேந்தலை செய்வதற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையை தேடி தமிழ் அரசு கட்சியினுடைய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் காத்திருந்தார்கள். அவருடைய 6வது மாதம் 30ஆம் தேதி அவர் உயிரிழக்கிறார். ஆனால் அவருக்கான நினைவேந்தல் 6ஆம் தேதி அப்படின்னு இடம்பெறுகிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்த்து இதை இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே தான் அவர்களுடைய 1வது ஆண்டு நினைவு தினத்தை செய்தார்கள். இந்த முறை இன்னமும் அவருக்கான நினைவு தினம் செய்யப்படவில்லை. திருகோணமலையில் அவருடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செய்வதற்கு அவர்களுடைய கட்சி தரப்புக்கு நேரம் இல்லை அல்லது ஞாபகம் இல்லை என்கின்ற நிலையில் அவருக்கு சிலை வைப்பது என்பது என்ன அரசியல் காரணத்துக்காக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? சம்பந்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்ட ஒருவர். தமிழ் மக்களினுடைய அரசியல் அல்லது விடுதலை போராட்டத்தில் அவருடைய தனிப்பட்ட இயல்புகள் அல்லது அவர் அரசியல் ரீதியில் எடுத்த முடிவுகள் என்பது தமிழ் மக்களின் ஒரு பெரும்பகுதியினருக்கு விருப்பமில்லாத ஒரு முடிவாக இருக்கலாம். அதை தாண்டிய ஒரு முடிவை அவர் எடுத்து அதன் மூலம் சாதித்திருக்க முடியும் என்று கூறுகின்ற தரப்புகள் அனைவருடைய கருத்துக்களையும் பார்த்தால் ஒரு அனுமானமே தவிர அது உண்மையில் சாதிக்கக்கூடிய விடயமா என்றும் பார்க்கப்பட வேண்டும். உண்மையில் பிரஷ்னு ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம். இலங்கையில் எந்த காலப்பகுதியிலும் ஈழத்தமிழர்களுக்கான நிலையான தீர்வு என்பது வழங்குவதற்கு ஸ்ரீலங்காவுடைய சிங்கள தரப்புகள் உடன்படுமா இல்லையா தெரியாது. ஆனால் இவர்கள் 2015 தொடக்கம் 19ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி அவர்கள் நல்லாட்சி என்று சொல்லி ஒரு ஆட்சியை சொல்லிக் கொண்டார்கள் இல்லையா? அந்த காலப்பகுதியில் ஆட்சி கவிழப் போகிறது, இவர்களுக்கு ஆதரவு தேவை என்கிற போது இவர்கள் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை 2 முறை வழங்கினார்கள் இல்லையா? அந்த இடத்தில் ஆக குறைந்தது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக, காணி விடுவிப்பு தொடர்பாக சில விடயங்களை முன்வைத்திருக்கலாம் இல்லையா என்பதுதான் நியாயமான கோரிக்கை. அவர்களால் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். திருவாளர் சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவோடு அப்போது மிக நெருக்கமாக இருந்திருக்கக்கூடியவர், கிட்டத்தட்ட நிழல் பிரதமர் என்று சொல்லப்பட்ட ஒருவர். சம்பந்தன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், நாட்டினுடைய 3வது அதி உயர் பதவி. அது மாத்திரமல்லாமல் திரு சம்பந்தன் சொன்னால் ரணில் விக்ரமசிங்க மறுவார்த்தை பேச மாட்டார் அல்லது மைத்ரிபால சிறிசேனா பேச மாட்டார்கள் என்கின்ற நிலைப்பாடு இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு இந்தியாவினுடைய ஊடகவியலாளர் பேசுகிற போது தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளுகிற போது திரு சம்பந்தன் இருக்கக்கூடிய காலப்பகுதி, அந்த காலப்பகுதியிலே ஒரு இடத்திலே இருக்கிறோம். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற போது அவர் சொல்லுகிறார், இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம், ஒரு சிறந்த தலைவர் கிடைத்திருக்கிறார் எந்த வகையில் என்று சொன்னால் மிஸ்டர் ராஜபக்ச, மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவுள்ள அல்லது கதைக்கக்கூடிய ஒருவரை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பது மாத்திரம்தான் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையிலே தான் தமிழ் மக்கள் பெருமை பெற்றுக் கொள்ளலாம். ரணில் விக்ரமசிங்கே 2015ஆம் ஆண்டு கால பகுதியில் தான் ஜனாதிபதி வேட்பாளராக வர முற்படுகிற போது திரு சம்பந்தன் அவர்கள் போய் சொன்னாராம், நீர் வந்தா வெல்ல மாட்டீர், ஆதரவும் தர மாட்டோம் என்று சொல்லி சொன்னாராம்.
அப்படி ஒரு கதை அந்த காலப்பகுதியில் அடிபட்டது. அப்போ அதற்கு பிறகுதான் மைத்ரிபால ஸ்ரீசேனா அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது, அந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. ஆகவே சம்பந்தனுடைய அந்த கூற்றும் அதற்கு ஒரு காரணம் என்ற விடயம் அந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை தாண்டி நாங்கள் இங்கு பேச வேண்டியது தமிழ் மக்களுடைய பூரணத்துவமான சுய அபிலாசைகள். தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய விலைகளை கொடுத்தவர்கள், இந்த இனத்தினுடைய விடுதலை அல்லது தங்களினுடைய அரசியல் தீர்வுக்காக மிகப்பெரிய அளவிலே போராடி இருக்கிறார்கள், மிகப்பெரிய யாகத்தை நடத்தி இருக்கிறார்கள். அந்த அவ்வளவு இழப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய அரசியல் தீர்வு அல்லது அரசியல் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான நிலைமைகளில் இப்படியாக இதை நான் நினைத்தால் செய்வேன், நினைத்ததை மட்டும் செய்வேன் என்று சொல்லி சம்பந்தன் ஒரு காலத்தில் குறிப்பிட்டிருந்தார், அரசியல் கைதிகளுடைய விவகாரத்தில் அவர்களை விடுவிப்பதற்கான திறப்பு என்னிடம் இல்லை. அதே போன்று அவர் அந்த அரசியல் கைதிகள் சார்ந்த ஒருவர் சந்திக்க செல்கின்ற பொழுது அவரை நடத்திய விதம் பல்வேறு விமர்சனங்கள் சம்பந்தனிடம் இருக்கின்றது, இல்லையே நான் கூறவில்லை. ஆனால் சம்பந்தனை தாண்டி யார் முடிவெடுக்கக்கூடிய ரீதியில் தமிழர் தரப்பிடம் இருந்திருக்கின்றார்கள், தமிழ் மக்கள் அதனை விரும்பி இருக்கின்றார்களா? சம்பந்தனை மாற்றுவதற்கு எந்த முயற்சியையும் தமிழ் மக்கள் எடுக்கவில்லை. உண்மையில் திருகோணமலையில் சம்பந்தனுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்கின்றது என்றால் விருப்பு வாக்கு ரீதியில் அவரை தோற்கடித்திருக்க முடியும். அப்படி ஒரு நிலைமையும் எடுக்கப்படவில்லை சம்பந்தனுக்கு எதிராக. அதே நேரம் இந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இருந்தது என்பதும் சம்பந்தனுடைய காலத்தில் தான். சம்பந்தன் இல்லாத அல்லது அவருடைய வயது மூப்பு காரணம் செல்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைகின்றது, ஒற்றுமை என்ற அடிப்படையே இல்லாமல் செல்கின்றது. இன்று கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாகுமானால் அதற்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய தலைவர் யார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றிடம். ஒரு நபர் தலைவராக இருப்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. ஆகவே சம்பந்தனுடைய தலைமைத்துவம் சார்ந்து அவருக்கு இருக்கின்ற நன்மதிப்பு சார்ந்து யாருக்கும் மறுபேச்சு இருக்காது. ஆனால் அவருடைய அரசியல் முடிவுகள் விமர்சனத்துக்குரியவை. 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு அவர் ஒரு பங்காளியாக இருந்தார் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அவ்வாறான ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி நீடிக்குமாக இருந்தால் அதனுடைய நிலைமை என்பது இவ்வாறு இருந்திருக்கும். அந்த ஆட்சி மாற்றத்தின் ஊடாக சில ஜனநாயக ரீதியிலான பண்புகள் ஏற்பட்டதா இல்லையா? இந்த நாட்டில் இராணுவமயம் என்பது ஓரளவு குறைக்கப்பட்டது, காணி விடுவிப்பு என்பது ஓரளவு திறன்பட முந்தி இருந்ததுடன் ஒப்பீட்டு ரீதியில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சில விடயங்களில் ஒரு முன்னேற்றம் இருந்ததா இல்லையா என்றால் இருந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சிக்கு பதிலாக மைத்ரிபால சிறிசேன வருகின்ற பொழுது ஒரு ஜனநாயக சூழலிலான ஒரு மாற்றம் என்பது இருந்திருக்கின்றது. ஆகவே அவ்வாறான சிறு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சித்திருக்கின்றார். அப்படி நாங்கள் இல்லை என்று கூற முடியாது இல்லையா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற போது நாங்கள் இப்போதைய சமகாலத்தை எடுத்து நோக்குகிற போது அரசியல் கைதிகளுடைய விவகாரத்திலே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிற போது அவர்களுக்கெல்லாம் விடுவிப்பு என்று சொல்லி வந்தார்கள். இன்று இருக்கக்கூடிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதிக்கு கூட இயலாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த விவகாரத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்காக சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. தனக்கு காலங்காலமாக வாக்களித்திருக்கக்கூடிய திருகோணமலை மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த குற்றச்சாட்டுகள் தமிழ் மக்களுடைய அரசியலை தமிழ் தேசிய நீக்கமாக அவர் செய்ய முற்பட்டார் என்ற விமர்சனம் ஒரு நீண்ட காலமான விமர்சனம் ஒன்று. அது அவருடைய கொள்கை சார்ந்தது, அது அவருடைய தனிப்பட்ட ரீதியிலான ஒரு கொள்கை சார்ந்த விடயம். அவர் ஒரு இலங்கையராகத்தான் தன்னை அடையாளப்படுத்துகின்றார். தான் ஒரு தமிழராக அடையாளப்படுத்துவதற்கு முன்னர் தன்னை ஒரு இலங்கையராக, அதனுடன் தான் அவர் தமிழர் என்று பார்க்கின்றார். தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்ற அனைவருடைய நிலைப்பாட்டிலும் ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கும். எல்லோருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதா? இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்று எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் நினைக்கின்றார்களா என்றால் அந்த இடத்தில் நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியை கேட்டாலும் அவர்களுடைய கருத்தில் ஒரு இரட்டை நிலைமை இருக்கும். சம்பந்தன் அதில் தெளிவான நிலைப்பாட்டை சொன்னார். அதுதான் அவர் விமர்சனத்துக்குரியதற்கு மிக பிரதானமான காரணம். அதே போன்று தமிழ் மக்களினுடைய அழிவுகளையும் விடுதலை புலிகளினுடைய அழிவுகளையும் அவர் நியாயப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசினார். அதை தவறென்று என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் அதன் பின்னர் அவர் பேசியது 2011 என்று நான் நினைக்கின்றேன். அதன் பின்னர் அவருடைய தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தவர்கள்தான் இன்று பிரிந்து அரசியல் செல்பவர்கள். ஆகவே அன்று அந்த தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தவர்கள் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கின்ற பொழுது ஏன் சம்பந்தன் தமிழ் தேசிய அரசியல்வாதி இல்லை? உண்மையில் விக்னேஸ்வரன் கூட 2013 தான் மாகாண சபை தேர்தல் இடம்பெறுகின்றது. அந்த கால பகுதியினுள் அவர் சம்பந்தனுடைய தலைமைத்துவத்தை ஏற்றுத்தான் வருகின்றார். அவர் தமிழ் தேசியவாதியாக இருக்கின்றார். மற்ற எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ் தேசியவாதிகளாக இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சமூகம் சம்பந்தனை மட்டுமே தமிழ் தேசிய அரசியல்வாதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் தலைவரோ அதே நிலைப்பாட்டை தானே
அதன் கீழ் இருப்பவர்களும் எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அன்று இருந்தாலும் சரி, தமிழரசு கட்சியில் அன்று இருந்தவர்களும் சரி, சம்பந்தனுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள். அன்று விடுதலை புலிகளை அவர் மட்டும் விமர்சித்திருக்கலாம், ஆனால் தனித்தனியாக இடம்பெற்ற கூட்டங்களில் அதன் கீழ் இருந்தவர்களும் விமர்சித்திருக்கின்றார்கள். எப்படியான ஒரு பொருளை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? சம்பந்தனுக்கு சிலை வைக்கின்ற விடயம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆளுமைக்கு வைக்கக்கூடிய ஒன்று. எங்களுடைய நீண்ட அரசியல் காலத்தில் சேர்பன் ராமநாதன் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் கொழும்பில் சிலை வைத்திருக்கின்றார்கள். திருவோணமலையில் சில நேரம் சம்பந்தனுக்கு சிலை வைப்பதில் மாறுபட்ட கருத்துக்களை தமிழ் தேசியவாதிகள் பேசலாம், அல்லது வடகிழக்கில் யாரும் பேசலாம். ஆனால் மிக பெரும்பான்மையான மக்கள் அதனைத்தான் பிரதிபலிப்பார்கள் என்று கிடையாது. அதே போன்று சம்பந்தனுக்கு சிலை வைக்க வேண்டுமானால் கொழும்பில் சிலை வைக்கலாம். அப்படி சிலை வைக்கப்பட்டாலும் அது ஒரு கௌரவமான முறையில் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனெனில் சிங்கள மக்களாலும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராகத்தான் சம்பந்தன் இருந்திருக்கின்றார். சம்பந்தனுக்கு சிலை வைக்கின்ற விடயம் ஒரு சிறிய விடயம். அந்த விடயத்தை மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சாரமாக எடுத்து இன்று சமூக வலைதளங்களில் பேசப்படுகின்றது. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. ஒருவருடைய மரணத்துக்கு பின்னர் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அங்கீகாரம் தான் அந்த சிலை வைக்கின்ற விவகாரம். அது ஒரு சிலை வைக்கின்ற விவகாரம் ஒன்றுடன் அவருடைய முழு அரசியலையும் பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக திருவாளர் சம்பந்தன் அவர்களை பற்றி பேசுகிற போது தமிழ் தேசிய அரசியல் கூட்டொன்றினுடைய இறுதித் தலைவராக இருந்திருக்கக்கூடியவர், தமிழினத்திற்கான ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதியாக நீண்ட காலம் இருந்திருக்கக்கூடியவர், திருவண்ணாமலை மக்களுடைய விருப்பு வாக்கை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் என்ற அடிப்படையில் அவருக்கான நினைவு சிலை வைப்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை இவர் பூர்த்தி செய்வார் என்று எதிர்பார்த்த போது அதில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் இப்படியான கருத்துக்களை முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த விவகாரங்கள் அவர்களுடைய கட்சியினுடைய முடிவு. அவர்கள் தேர்வு செய்கின்ற ஒரு இடத்திலே அவர்கள் அதனை வைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதற்கான முன்மொழிவுகள் மாநகர சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கிருஷ்ணன், உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி விஜயன். நன்றி நேயர்களை. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே மிகவும் சூடாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அமரர் சம்பந்தன் அவர்களுக்கான நினைவு சிலை அமைக்கின்ற விவகாரம் தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமரர் சம்பந்தன் அவர்கள் ஈழத்து தமிழ் மக்களுக்கு ஆற்றியிருக்கக்கூடிய சேவைகள் தொடர்பாகவும் அதிலே மக்கள் கொள்ளுகின்ற குறை தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம். நன்றி. மற்றொரு காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.